ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வெள்ளிக்கிழமை செப கூட்டத்தில் கூட கர்த்தருடைய வார்த்தையாய் நாம் தியானிக்க போகிறதான தலைப்பு, புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஆண்டவராகிய இயேசுவானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறேன், அது இப்பொழுதே தோன்றப் போகிறது. இதை விசுவாசியுங்கள். விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேளுங்கள். என் வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசுவானவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார், அது தோன்றப் போகிறது என்ற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த தேவ செய்தியை கேளுங்கள். நிச்சயமாகவே புதிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இதற்காக நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறதான வேத பகுதி ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். இந்த வசனத்தை விரிவாக்கப்பட்ட வேதாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அது இப்படியே சொல்லியிருக்கு, இதோ புதிய செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, இப்பொழுதே அது தோன்றிவிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் இதை விசுவாசிக்கும்போது நம்ம வாழ்க்கையில் புதிய காரியங்கள் தோன்றிவிட்டது, அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசுவானவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறார். புதிய காரியத்தை செய்வேன், நாளைக்கு அல்ல, அடுத்த வாரம் அல்ல, அடுத்த மாதம் அல்ல, அடுத்த வருடம் அல்ல, இப்பொழுதே அது தோன்றும் என்று சொல்லுகிறார். நமக்கு என்ன செய்ய போகிறார்? நம்முடைய திருச்சபைக்கு என்ன செய்ய போகிறார்? அதை நாம் என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். அவர் அந்த காரியத்தை செய்யணும்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை கர்த்தர் செய்யணும்னா நாம் என்ன செய்யணும்? நாம் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்குறோம். ஆனால் எதிர்பார்த்திருக்கிற காரியம் இன்னும் நடக்கலையே என்ற கேள்வி எத்தனையோ விசுவாசிகளுடைய இருதயத்தில் இருக்குது. நான் எதிர்பார்த்திருக்கிற காரியம் நடக்கலையே, இன்னும் என்னுடைய நிலைமை மோசமாக தானே போயிட்டுருக்கு, இன்னும் இருக்க என்னுடைய நிலைமை அடிமட்டத்தில் போயிட்டுருக்கேன், ஆனால் நான் ஆராதிக்கிறேன், கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறேன். இந்த கேள்வி எத்தனை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இருக்குது? அப்போ புதிய காரியங்கள் நடக்கணும்னா பழைய காரியங்களை மறந்துடணும். கர்த்தர் புதுசாக ஒன்று கொடுக்குறார் அப்படின்னா பழைய காரியங்களை நாம் என்ன செய்யணும்? மறந்துடணும். நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற தோல்வி, நெருக்கடிகள், போராட்டம், தரித்திரம், வியாதி, இதையே நினச்சி கொண்டு இருந்தால் புதிய காரியங்கள் எப்படி நடக்கும்? புதிய காரியங்கள் நடக்கணும்னா நம்முடைய பழைய காரியங்களை நாம் வாழ்க்கையில் அதையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அதை மாற்ற வல்லவராகி இயேசுவை நாம் மனதில் நினைக்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது புதிய காரியங்கள் நடக்கும். இதற்காக 2 வேத பகுதியை நான் உங்கள் மத்தியில் காட்டப்போகிறேன். நம்முடைய சிந்தனைலாம் நம்முடைய தோல்வி மேலேயும், நெருக்கடி மேலேயும், தரித்திரத்து மேலேயும், வியாதி மேலேயும் இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் புதிய காரியத்தை பார்க்க முடியல. சரி, 2 வேத பகுதியிலிருந்து நான் ஒரு சில காரியங்களை நான் உங்கள் மத்தியில் சொல்ல போகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தை இருக்கும் கலப்பு நிறமானவைகளுக்கும் கருப்பானவைகள் எல்லாவற்றிற்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோட சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்து கொள்வான். 37வது வசனம். அது ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 37வது வசனம். அதாவது ஆடுகள் மேயும் இடத்துல பாருங்கள், பச்சையாக இருக்கிற புன்னை, வாதுமை, ஆர்மோன் என்னும் மரங்களில் கொப்புகளை வெட்டி இடையிலே வெண்மை தோன்றும்படி பட்டைகளை உரித்திடுவான். பாருங்கள், இந்த லாபானிடத்தில் இந்த யாக்கோபு வேலை செய்கிறாரு, ஆடு மேய்க்கிற வேலை. ஆனால் இந்த ஆடு மேய்க்கிறதுக்கு சம்பளமாக இவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, என்கிட்ட ஆடுகள் வரியாகவும் புள்ளியாகவும் குட்டி போட்டால் அந்த ஆடு என்னுடைய சம்பளமாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தை பண்ணிக்கிட்டு ஆடு மேய்க்கிறான். சும்மா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், 1,00,000 ஆடு லாபானுடையது என்றால் இவனுடைய ஆடு வெறும் ஒரு 100 ஆடுகள், அவ்வளோதான், 100 ஆடுகள். அதுபோல் இவங்கிட்ட இருக்கிறது வெறும் 100 ஆடுகள். ஆனால் அந்த ஆடுகள் குட்டி
அதை கலப்பு நிறமாகவும் புள்ளிகளாகவும் வரிகளாகவும் இருந்தால் அந்த குட்டி யாருக்கு? இந்த யாக்கோப்புக்கு. இஸ்ரவேலில் ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா 2 நிறம் இருக்கும். ஒன்று கிரே கலர், லைட்டு கிரே கலர், அப்படி இல்லைன்னா லைட்டு ப்ரௌன் கலர் இருக்கும். ஆனால் இந்த ஆடுகள் வரி வரியாக புள்ளியாக குட்டி போட்டால் அது யாருக்கு? யாக்கோப்புக்கு. ஏன்னா இவன் பாருங்கள் எவ்வளோ புத்திசாலி பாருங்கள். இவனுடைய ஆடுகள் மேயிற இடத்துல மரங்கள் எல்லாம் தோல் உரித்து வரி வரியாகவும் புள்ளி புள்ளியாகவும் வச்சு விடுவான். பாருங்கள், இந்த ஆடுகள் இதை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது இது மூலமாக உருவாகக்கூடிய கரு என்ன ஆகுது? வரி வரியாகவும் புள்ளி புள்ளியாகவும் குட்டி போடுது. எவ்வளோ புத்திசாலித்தனம் பாருங்கள். இவனுடைய ஆடுகள்லாம் எதை பார்க்கணும்னு இவன் நினைக்கிறான்? வரிகளையும் புள்ளிகளையும் பார்க்கணும். வெறுமையான ஆடுகளை பார்க்கக்கூடாது. லாபானுடைய ஆடுகளை பார்க்கக்கூடாது. அது வெறுமையான ஆடுகள், அதை பார்க்கக்கூடாது. வரிகளையும் புள்ளிகளையும் பார்க்கணும். நாம் இப்படி தான். நம்முடைய பார்வை எதன் மேலே இருக்குது? கர்த்தர் எனக்கு நன்மைகளை தந்திருக்கிறார், ஆனால் 1-2 நன்மைகள் தான் இருக்குது. பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. பிரச்சனைகளே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ புத்திசாலித்தனம் பார்த்தீங்களா? இவனோட ஆடுகள் வரிகளையும் புள்ளிகளையும் பார்த்தா வரிகளும் புள்ளிகளுமாக குட்டி போடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அதே போல் செய்தான். அதே போல் வரிகளும் புள்ளிகளுமாக குட்டி போட்டுது. இப்படி தான் நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறேன், ஆனால் உன் பார்வை தோல்வி மேலேயும் வியாதி மேலேயும் தரித்திரத்து மேலேயும் சத்துருக்கள் செய்த சூழ்ச்சிகள் மேலேயும் இருக்குது. இதுதான் உனக்கு தடை. ஆண்டவருடைய ஆடுகளாகிய நாம் வெறுமையை பார்க்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை பார்க்க வேண்டும். எப்போ நாம் கர்த்தர் எனக்காக இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறா, இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறும்னு பார்க்குறோமோ அப்பயே நம்முடைய வாழ்க்கையில் பழுகவும் பெருகவும் செய்வோம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 43வது வசனத்தில் இவன் இந்த யாக்கோபு செய்த காரியத்தினால் இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து என்று போட்டிருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கை விருத்தி அடையணும், புதிய காரியங்கள் நடக்கணும்னா, அந்த புதிய காரியங்களை நம்ம பார்க்கணுன்னா வாக்குத்தத்தத்தை பாருங்கள், அதை விசுவாசிங்க. வியாதி வந்துடுச்சா அந்த நேரத்தில் உங்களுடைய தழும்புகளால் சுகமானேன்னு சொல்லுங்கள். தரித்திரம் வந்துடுச்சா உங்களுடைய ஐஸ்வர்யத்தினால் என் வாழ்க்கை பூர்த்தி அடையும்னு சொல்லுங்கள். சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள வராங்களா, சத்துருக்கள் மத்தியில் கர்த்தர் எனக்கு பந்தி ஆயத்தப்படுத்துவார்னு சொல்லுங்கள். நெருக்கடிகள் வருதா, கர்த்தர் என் வாழ்க்கையை விசாலமாக்குவார்னு சொல்லுங்கள். சஞ்சலமும் தவிப்பும் இருக்கா, கர்த்தருடைய சமாதானம் என் ஆளுகை செய்யும்னு சொல்லுங்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியம். புதிய காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் வெறுமையானதை பார்க்கக்கூடாது, இயேசுவை பார்க்க வேண்டும், அவருடைய வாக்கு தத்தங்களை பார்க்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கை விருத்தி அடைய ஆரம்பிக்கும். 2வது காரியம் சொல்கிறோம் பாருங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 430 வருஷம் அடிமைகளாக இருக்கிறார்கள். இவர்கள் விடுதலை ஆக்கப்பட வேண்டும். கர்த்தர் 10 வாதைகளை அனுப்பினார். எல்லாம் தெரியும் உங்களுக்கு. அதில் முக்கியமான ஒரு வாதை கல்மழை பெய்யும்படி கர்த்தர் செய்தார். மரம் செடி கொடிகள் எல்லாம் அழிந்து போயிடுச்சு. இதை குறித்து யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இதுவரைக்கும் பெய்யாத மிகவும் கொடிய கல்மழை நாளை இந்நேரத்திலே பெய்ய பண்ணுவேன் ஆண்டவர் சொல்கிறார். 25வது வசனம், மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியின் பயிர்கள் எல்லா மரங்களையும் எல்லாவற்றையும் கல்மழை அழித்தது. 26வது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் இந்த கேசோன் நாட்டிலே மாத்திரம் கல்மலை இல்லா. இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த இடத்துல மட்டும் அந்த கல்மலை பெய்யல. 31-32 வசனங்களை வாசிச்சு பாருங்கள். வர்க்கோதுமை கதிர் பயிரும் சணல் தாள பயிரிடுகிறமாயிருந்து அதனால் சணலும் வர்க்கோதுமையும் அழிக்கப்பட்டு போயிற்று. கோதுமையும் கம்பும் கதிர் விடாதிருந்ததால் அவைகள் அழிக்கப்படவில்லை. சணல் எல்லாம் காலி. ஏன்னா எகிப்து தேசத்தில் சணல் பயிர் என்பது பணப்பயிர். எகிப்து தேசத்தில் பட்டு உற்பத்தி, ஆடைகளுடைய ஆரம்பமே எகிப்து தான். நவீன ஆடைகள், பின்னின ஆடைகள், பட்டு, அதை உற்பத்தி செய்யக்கூடிய சணல் எல்லாம் போயிடுச்சு. தாள் பயிர் என்றால் இந்த நெல்லெல்லாம் அறுத்த பிறகு அந்த வேர் இருக்கும் பார்த்தீங்களா வயல்வெளியில், அதுதான் தாள் பயிர். அது முதல் கொண்டு அழிந்து போயிடுச்சு. ஆனால் கோதுமையும் கம்பும் கதிர் விடாதிருந்து அதை கர்த்தர் அழிக்கவில்லை. இதற்கு காரணம் இருக்குது. இதை மட்டும் ஏன் அழிக்கலை கர்த்தர்? அதற்கு காரணம் இருக்குது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியே வருகிறார்கள். 430 ஆண்டு காலம் பிரச்சனை, போராட்டம், நிந்தனை, அவமானம் இதை பார்த்தாங்க. அதிகாலையில் எகிப்தை விட்டு வெளியே வருகிறார்கள். பசுமையான பயிர்களை பார்த்தபடியே வெளியே வருகிறார்கள். அப்போ தான் அந்த பயிர்கள் முளைத்திருக்கு.
அதை பார்த்தபடியே வெளியே வருகிறார்கள். இதுதான் யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஆபிப் மாதத்தில் இந்த நாளிலே நீங்கள் புறப்பட்டீர்கள் என்று சொல்லப்படும். ஆபிப் மாதம் அதாவது கோதுமை முளைத்து நிற்கிற மாதம். கோதுமை முளைத்து நிற்கிற மாதம். அதாவது நான் இதை குறித்து ஏற்கனவே பேசியிருக்கிறேன். புதிதாக்கப்பட்ட ரெஸ்டரேஷன், வாழ்க்கையை புதிதாய் மாற்றக்கூடிய மாதம் என்று நான் பேசியிருக்கிறேன். இத்தனை நாள் இவர்களுடைய பார்வை அடிமைத்தனத்து மீதும் இருந்தது. ஆனால் இப்பொழுது பசுமையை பார்க்கிறார்கள். இவர்கள் புறப்படும் போது அழிவை பார்த்தபடியே வெளியே வரக்கூடாது. ஏன்னா வழியேற அழிவையே ஞாபகம் வச்சுட்ருப்பாங்க. அதனால்தான் செழுமையை காண வேண்டும் என்பதே கர்த்தருடைய திட்டமாக இருக்குது. இப்போ பாருங்கள், வனாந்திரத்தில் கூட இவர்கள் அந்த வறட்சியை பார்க்கக்கூடாது, வெயிலை பார்க்கக்கூடாது. அங்கே இருக்கிற வனாந்திரத்தில் என்ன செடிகள் முளைத்திருக்கும்? கள்ளி செடிகள் முளைத்திருக்கும். இதெல்லாம் பார்க்கக்கூடாது என்பதற்காகவே மேகஸ்தம்பத்தை ஒரு குட்டை போல அதாவது எப்படி அவர்களை சுற்றி ஒரு கோழி எப்படி கவுத்து வைப்பாங்க ஒரு கூடைக்குள்ளே, அது போல மறைத்து நடத்தினாராம். ஏன்னா இதையெல்லாம் பார்த்தா இவர்களுடைய வாழ்க்கையில் இன்னும் வெறுப்பு வரும், ஒரு விரக்தி வரும் என்று. இப்போ நம்ம பார்வை எப்படி இருக்குது? கர்த்தனை பார்க்க வைக்கிறார் பாருங்க. அவங்க வெளியே வரும்போது அழிவை பார்த்துட்டு வரக்கூடாது, அவருடைய வாழ்க்கை செழுமையை பார்த்துட்டு. இப்போ அப்படி தான் ஹாஸ்பிட்டல்லாம் போனோம்னா குழந்தைகள் படமாக வச்சுருப்பாங்க, மீன் தொட்டிகள் வச்சுருப்பாங்க. இதையெல்லாம் பார்க்கும்பொழுது மனதுக்கு அப்படியே ஒரு அமைதி வரும். அதே போல் பார்க்கு கூட்டு போய் 1 மணி நேரம் உட்கார வைங்க, அவங்களுக்கு ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகும். அந்த இயற்கையான செடி கொடிகளை பார்க்கும்பொழுது, பசுமை நிறத்தை பார்க்கும்பொழுது, அப்படி ஒரு மனநிலைக்குள்ளே இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் மாற்றி அவர்களை வனாந்திரத்தில் நடத்தினார். இனி நம்முடைய பார்வை அழிவு, அடிமைத்தனம் இதை பார்க்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையை செழிப்பின் பாதையில் நடத்துகிற ஆண்டவராக இயேசுவை பார்க்க வேண்டும். அழிவு தான், இது வரைக்கும் அழிவை பார்த்துருக்கோம், அநேக அழிவுகள், போராட்டங்கள். இனி உங்களுடைய வாழ்க்கையில் வறட்சி அல்ல, கர்த்தர் நடத்த போகும் பாதை செழிப்பாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செழிப்பான பாதையில் கர்த்தர் நடத்துவார். அப்போ நம்ம பார்வை எப்படி இருக்குது? அதுதான் ரொம்ப முக்கியம். புதிய காரியம் நடக்கணும்னா நம்ம பழைய காரியங்களை விட்டுடணும். அப்போ நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கணும்? வரிகளும் புள்ளிகளையும் இந்த ஆடுகள் பார்த்த என்ன ஆடுகள்? நம்மை ஆண்டவர் ஆடுகள் என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய பார்வை வாக்குத்தத்தத்தின் மேலும் ஆண்டவராக இயேசுவின் மேலும் இருக்க வேண்டும். அப்போ பழுகும் பெருகும். நம்முடைய பார்வை அழிவு, இழப்பு, அடிமைத்தனத்து மேலே இல்லை, செழிப்பின் பாதையில் கர்த்தர் நடத்த போகிறார். அப்படி பார்க்கணும் நம்முடைய பார்வை. அப்பொழுது கர்த்தர் செய்ய போகிற புதிய காரியத்தை அனுபவிப்போம். இந்த பழைய காரியத்தை விட்டுணும். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள் என்று சொல்லப்பட்டு. பழைய தானியத்தெல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணிடு. புதிய தானியம் புதுசாக கர்த்தர் கொடுக்க போகிறார். அதுக்கு இடம் உண்டாக்கு. அப்போ பழைய காரியத்தெல்லாம் கழிச்சு போட்டுன்னு ஆண்டவர் சொல்கிறார். பழைய காரியங்களை விட்டு விலகு. புதிய காரியங்கள் நடக்கணும்னா பழையதை விட்டு விலகணும். வாழ்க்கையில் நடந்த கசப்பான காரியங்க அதெல்லாம் தூக்கி போடுங்க. புதிய காரியங்களை கர்த்தர் நடத்த போகிறார். புதிய காரியங்கள் கர்த்தரால் நடக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை பார்க்குறோம் என்பது ரொம்ப முக்கியம். அப்போ புதிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செய்யணும்னா நம்முடைய பார்வை ரொம்ப முக்கியம். பார்வை அழிவையும், சாபத்தையும், தரித்திரத்தையும், வியாதியையும், போராட்டத்தையும், நிந்தையையும், சத்ருவையும் பார்க்கக்கூடாது. வாக்கு தத்தத்தை பார்க்கணும். ஆண்டவராக இயேசுவை நோக்கி பார்க்கணும். அப்போ புதிய காரியங்கள் நடக்கிறத நம்ம கண்கள் காணும். இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையில் நடந்தது, யாக்கோபுடைய வாழ்க்கையில் புதிய காரியங்கள் நடந்தது. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் அந்த புதிய காரியங்கள் நடக்கும். இஸ்ரவேல் மக்களை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது பைபிளில் இருந்த விஷயம். சில விஷயங்கள் நான் உங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். இஸ்ரவேலர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு 70 ஆண்டுகளுக்கு பிறகு ரோம அந்த அரசர்களால், ரோம அந்த அடக்கி ஆண்ட மனிதர்களால் சிதறடிக்கப்படுகிறார்கள். உலகம் முழுவதும் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். நாடே இல்லை. ஆனால் 1948 இஸ்ரவேல் தேசம் சுதந்திரம் பெறுகிறது. 1800 வருடம் நாடே இல்லாத அலைந்து திரிந்து நாடோடிகளாக இருந்தவர்கள் தங்களுக்கான ஒரு இடம் கிடைத்த பிறகு அந்த மலை பிரதேசத்தில் தங்களுக்கான தலைநகரத்தை உண்டாக்கி அதை ஸ்தாபிக்கிறார்கள். அதற்கு இவர்கள் வைத்த பெயர் டெல் அவிவ் என்று. அதாவது இந்த ஆபிப் மாதத்தை அவர்கள் இந்த இடத்துல அந்த தேசத்துக்கு வைக்கிறார்கள். தங்களுடைய தலைநகரத்துக்கு டெல் அவிவ் என்று பெயர் வைக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாங்கள் மறுபடியும் துளிர்ப்போம் என்று பெயர் வைக்கிறாங்க பாருங்கள். 1800 வருடம் சிதறடிக்கப்பட்டவர்கள் இப்போ 1948 நாங்கள் மறுபடியும் துளிர்ப்போம் என்று பெயர் வைக்கிறார்கள்.
இனிமேல் நாங்கள் துளிர்ப்போம், இனிமேல் நாங்கள் எழும்புவோம், இனிமேல் நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம். இந்த உலகத்தில் பாருங்கள், இந்த உலகத்தையும் ஆளுகை செய்வோன்ட்டு அவங்க அந்த பேரை வச்சாங்க. இன்றைக்கு அதிக டெக்னாலஜி இருக்கிற ஒரே நாடு இஸ்ரேல். அதிக ஞானவான்கள் இருக்கிற இடம் இஸ்ரேல் தேசமாக இருக்குது. உலக நாடுகளே பார்த்து பயப்படக்கூடிய இடத்துல இஸ்ரேல் தேசம் இருக்குது. இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற பெரிய பெரிய விஞ்ஞானிகள், டாக்டர்கள், அதே போல் பெரிய ஸ்தானத்தில் படித்தவர்கள் எல்லாம் உலகத்தில் பல இடங்களில் பெரிய பெரிய நிறுவனங்களில் அதிகாரிகளாகவும் பெரிய பெரிய ஸ்தானங்களில் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். உலக அளவில் பெரிய துறைகளில் சாதித்தவர்கள் அதுவும் இஸ்ரேல் மக்கள் தான் பாருங்கள். ஆனால் 1800 வருடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு 1800 வருடம் நாடோடிகளாக, நாடு இல்லாது, பணம் இல்லாது, உடை இல்லாது, வாழ்வின் ஆதாரம் இல்லாமல் சுற்றி கொண்டிருந்தவர்கள் மறுபடியுமாய் அவர்கள் தேசத்திற்கு வந்து அவர்கள் தலைநகரத்துக்கு அவர்கள் வைத்த பெயர் டெல் அவிவ். அதாவது கர்த்தர் மறுபடியும் எங்களை துளிர்க்க வைப்பார், நாங்கள் மறுபடியும் துளிர்ப்போம். அவங்க பாருங்கள், அவங்க பழைய காரியத்தை எதுவுமே பேசவே இல்லை. இஸ்ரவேல் மக்கள் பழைய காரியத்தை பேசலை. நாங்கள் சிதறிக்கப்பட்டோமே, கொலை செய்யப்பட்டோமே, அடிமைகளாக இருந்தோமே, எதுவுமே பேசலை. இப்படி பேசலை. நாங்கள் துளிர்ப்போம் சொன்னாங்க. இனிமேல் நாங்கள் துளிர்ப்போம். இது போல் எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். இதுவரை நடந்த நாச மோசங்கள், வியாதிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், நிந்தனைகள், அவமானங்கள், பண நெருக்கடிகள், இதெல்லாத்தையும் தூக்கி போடுங்க. இனிமேல் நான் துளிர்ப்பேன். இப்போ இயேசுவை பாருங்கள், இனி புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் காண்பீர்கள். ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் மத்தியில் புதிய காரியத்தை செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். நம்முடைய பார்வை ரொம்ப முக்கியமாக இருக்குது. நாம் எதை பார்க்கிறோம்? பழைய காரியங்கள் அல்ல, நான் புதிய காரியங்களை பார்க்க போகிறேன். என் வாழ்க்கையில் புதிய காரியங்களை ஆண்டவர் நடத்தப் போகிறார். விசுவாசிங்கள், நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அதை காணுங்கள். பழைய காரியங்களை காணாதீருங்கள். வாக்கு தத்தத்தை காணுங்கள். வாக்கு தத்தத்தை விசுவாசிங்கள். இயேசுவை நோக்கி பாருங்கள். நிச்சயமாகவே புதிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்று ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.